ஹயாத்தே உருது மில்லத் ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் ஜனாப் டாக்டர் பாக்கர் துராபுதீன் அவர்களை, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அம்பத்தூர் முகமது ஷா அவர்களை, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முகமது அலி, லண்டன் உமர் ஆகிய தோழர்களை, இங்கே வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்து விடைபெற்று சென்றிருக்கிற நாகூர் தர்கா கலீஃபா அவர்களை மற்றும் மௌலானா குலாம் முகமது மொர்தி கான், திரு முபாரக் ஆகிய பெரியோர்களே, விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ்.ஏ. காதர், அசாருதீன் ஆகிய தோழர்களே, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரகுமான் அவர்களை மற்றும் மக்கா கலீல், கே நகர் முத்து முகமது, புதுக்கோட்டை அப்துல் நாசர், பின்னத்தூர் முகமது அய்யூப், கொளத்தூர் காஜா, வீனஸ் கரிமுல்லா, முகமது ஷாகீர், சிறுத்தை ஷாகீர், மக்கா பரீத் ஆகிய தோழர்களே, மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, புதுப்பேட்டை அப்பு, கோயம்பேடு ஜான்சன், சிறுத்தை மாறன், கொளத்தூர் சதாசிவம், ராஜ சித்தார்த்தன் ஆகிய தோழர்களே, சொல்லிட்டேன். ஆண்டுதோறும் என்னோடு இணைந்து நோன்பிருந்து வரும் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் பாலசிங்கம், இளம் சேக்வேரா, மகிழ்வரசு, தா இளையா, எழில் இமயன், தங்க தாமரைவண்ணன், மோனீஸ்வரன், தமிழ்மாறன், தமிழேந்தி, முத்தமிழன் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, மருத்துவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அடுத்தடுத்து நீங்களும் பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும். எனக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளன. அண்ணன் திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் பாக்கர் துராபுதீன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் மிகுந்த பற்றுதல் உள்ளவர், எம்மை தொலைவிலிருந்தே வாழ்த்தி கொண்டிருப்பவர், நாங்கள் வலுப்பெற வேண்டும் என்று வெளிப்படையாக மனம் திறந்து வாழ்த்தக்கூடியவர், சந்திக்கும் போதெல்லாம் ஆறத் தழுவி ஒடுக்கப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினருக்காகவும் சிறுபான்மையின மக்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து தொண்டாற்றுவதற்கு நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார். அந்த வகையிலே அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று இன்றைக்கு அவர் ஒருங்கிணைந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல 21வது ஆண்டாக இந்த நோன்பை நாங்கள் ஏற்று வருகிறோம். தொடக்கத்தில் ஓரிரு நாட்கள் என்று ஆரம்பித்து பிறகு 3 நாள்கள் என்று சில ஆண்டுகள் வரையில் இருந்து கடந்த 15 ஆண்டுகளாக
தொடர்ந்து 5 நாட்கள் நோன்பை ஏற்று வருகிறோம். 30 நாட்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் என்னால் அவ்வாறு இருக்க இயலாத நிலை. இறைவன் நாடினாள் என்று சொல்லுகிறார்கள். உடன் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்களின் நல்லன்பை ஏற்று அவர்களோடு நான் பண்பாட்டு தளத்திலும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற அந்த நல்லெண்ணத்தோடு தான் இதை நான் தொடங்கினேன். எனக்கு புதிய பல அனுபவங்களை இது தந்திருக்கிறது. இங்கே நம்முடைய கலீஃபா அவர்கள் பேசுகிற போதும் மற்ற முன்னணி தலைவர்கள் பேசுகிற போதும் இது பசித்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல, நடைமுறையில் இருப்பதல்ல. பசித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்கள் மட்டுமே நோன்பு இருந்தால் போதும் என்று நபிகள் நாயகம் வழிகாட்டியிருப்பார். பட்டினி கிடக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பிருத்தலின் முக்கிய நோக்கம். ஏனென்றால் பசித்திருப்பது இறையச்சத்தை உணர்வதற்காகத்தான் என்று இங்கே எடுத்துரைத்தார்கள். இறையச்சம் என்றால் என்ன? அச்சம் பல வகை உண்டு. அதிலே இறையச்சம் என்பது கடவுள் இருக்கிறார், அவர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். ஆகவே மறந்தும் அல்லது மறைத்தும் தவறு செய்யக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது, அறம் தவறக்கூடாது, அநீதி இழைக்கக்கூடாது என்கிற அந்த அச்சம்தான் இறை அச்சம். இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால்தான் இறை அச்சம் வரும். இறைவன் இல்லை என்றால் அந்த இறை அச்சம் இருக்காது. அந்த அச்சத்திற்கு ஆங்கிலத்திலே இன்னொரு பெயர் உண்டு, மாரல் ஃபியர் என்று சொல்வார்கள். மாரல் ஃபியர் என்பது மொராலிட்டி தொடர்பான ஒரு அச்சம். மொராலிட்டி என்பது நீதி, நியாயம் ஆகியவற்றோடு தொடர்புடையது. நீதி என்பது இறைவன் விதித்த நியதிகளின்படி நடப்பது என்பதுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் புரிதல். யாருக்கும் தீங்கிழைக்கக்கூடாது, யாருடைய சொத்தையும் திருட எண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது போன்ற இந்த குற்றங்களை எல்லாம் செய்வது சக மனிதர்களுக்கு செய்கிற தீங்காக முடியும். அதனால் பலருக்கும் அதனால் பாதிப்புகள் நேர்ந்திடும் என்பதுதான். ஆகவே அவற்றையெல்லாம் செய்யாமல் இருப்பது என்கிற அந்த அச்சம்தான் இறை அச்சம். அதுதான் மாரல் ஃபியர். எல்லா மதங்களிலும் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்து மதத்திலும் விரதம் உண்டு. நாம் நோன்பு என்கிறோம், பிற மதங்களில் விரதம் என்கிறார்கள். அந்த விரதங்களுக்கும் இஸ்லாமிய சமூகம் பின்பற்றுகிற இந்த நோன்புக்கும் வேறுபாடு உண்டு. தொடக்கத்தில் சொன்னதைப் போல பசித்திருப்பதல்ல இதனுடைய முக்கிய நோக்கம். அதனால்தான் இப்போது நோன்பை திறந்திருக்கிறோம். ஒரு நாள் பகல் முழுவதும் தண்ணீரும் அருந்தாமல், உணவு எடுக்காமல் பசித்திருந்து அன்றைக்கே அந்த பசியை துறப்பது, பசியாறுவது. அதிகாலையில் உணவெடுத்துக் கொள்வது, சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக
சூரியன் உதித்த பிறகு கதிரொளி பூமியை நோக்கி வந்த பிறகு உணவு எடுத்துக்கொள்வதில்லை. 12 மணி நேரம் அல்லது 13 மணி நேரம் ஒரு சொட்டு நீரும் அருந்தாமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் உமிழ்நீரை கூட விழுங்காமல் அதிலே உறுதியாக இருப்பதன் மூலம் செரிமான மண்டலத்திற்கு ஓய்வளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை, அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அறிவியல் சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை. 3 வேளை சாப்பிட்டு தொடர்ந்து செரிமான மண்டலத்திற்கு வேலை பளு கொடுப்பது உள்ளுறுப்புகளுக்கான ஆயுள் காலத்தை குறைக்கும். மருத்துவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரை வைத்துக் கொண்டு நான் பேசுவது சற்று அதிக பிரசங்கித்தனமாகவும் இருக்கும். நம் மீது அலாதியான பற்றுள்ளவர் அண்ணன் அவர்களைப் போல. நம்முடைய உள்ளுறுப்புகளிலேயே மிகவும் உயர்ந்தது இருதயம். அதுதான் அவர் சார்ந்த துறை. சிசுவாக தோன்றிய பொழுதிலிருந்து துடித்துக் கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கிற உறுப்பு இருதயம்தான். இதயம் மூச்சு நிற்கிற வரையில் இடையறாமல் துடித்துக் கொண்டே உழைத்துக் கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கிற உள்ளுறுப்பு இதயம். அந்த உறுப்பு நம்முடைய உள்ளுறுப்புகள் பிற உள்ளுறுப்புகள் இயங்குவதற்கு ஏற்ப ஈடு கொடுத்து இயங்கும். அதுதான் முக்கியமானது. கிட்னி சிறுநீரகம் இயங்குகிறது, அதை போல நுரையீரல் இயங்குகிறது, அதை போல கல்லீரல் இயங்குகிறது என்று ஒவ்வொரு உறுப்பும் செரிமான மண்டலம் இயங்குகிறது. இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இந்த ஒவ்வொரு உறுப்பும் செய்கிற வேலை பளுவுக்கு ஏற்ப அதற்கு ஈடு கொடுத்து இதயம் இயங்க வேண்டும். சிறுநீரகம் அதனுடைய சக்திக்கேற்ப இயங்கும், கல்லீரல் அதன் சக்திக்கேற்ப இயங்கும். குடலுக்கு நாம் கொடுக்கிற உணவு, இரைப்பைக்கு நாம் அதிக உணவு கொடுத்தால் அதிகமாக அது இயங்கியாக வேண்டும். சிறுகுடல் பெருங்குடலும் அதுபோல நாம் உள்வாங்கக்கூடிய உணவை செரிப்பதற்கு ஏற்ப அது இயங்க வேண்டும். இப்படி இந்த எல்லா உறுப்புகளும் நுரையீரலும் இயங்கும். நாம் ஓடினால், நின்றால், நடந்தால் அது அதற்கேற்ப இயங்க வேண்டியிருக்கிறது. அத்தனை உறுப்புகளும் இயங்குவதற்கு ஏற்ப ஈடு கொடுத்து இருதயம் இயங்கும். அதனால்தான் அவ்வப்போது நாடி துடிப்புகளிலே ஏற்ற இறக்கம் ஏற்படுவது. நம்முடைய உடல் உறுப்புகளில் ஏதேனும் சக்திக்கு மீறி இயங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், இருதயம் எப்படி துடிக்கிறது என்று பார்த்துதான் புரிந்து கொள்வார்கள். இந்த நாடி துடிப்பு, பல்ஸ் எப்படி இருக்கு, நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது. முதல்ல மருத்துவர் நம்முடைய உடலை பரிசோதிக்கும் போது முதல்ல செய்கிற வேலை என்ன, நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது என்றுதான் பார்ப்பார்கள். உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகளிலேயே மிகவும் சென்சிட்டிவானது, உணர்வு பூர்வமானது, நுட்பமானது இருதயம். அதனால்தான் மனசை சொல்லும் போது இதயத்தை தொட்டு சொல்றோம். மனசுக்குங்கிறது ஒரு உறுப்பு கிடையாது. ஆனா மனசுக்கு உறுப்பா நம்ம எதை சொல்றோம்னா இதயத்தை சொல்றோம். இதயத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா சம்பந்தம் உண்டு. இதயம் மனம் இல்லை, ஆனால் மனதுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மனம் படபடத்தால் இதயமும் படபடக்கும். மனம் மகிழ்ச்சி அடைந்தால் இதயம் மகிழ்ச்சிக்கு ஏற்ப இயங்கும். மனம் ஆத்திரப்பட்டால் அந்த ஆத்திரத்துக்கு ஏற்ப இதயம் துடிக்கும். மனம் பயந்தால் அந்த பயத்துக்கு ஏற்ப இதயம் துடிக்கும். அந்த துடிப்பு நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ப ஏறும் இறங்கும். ஆகவேதான் இதயத்தை என் மனதில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இதயத்தை தொட்டு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட உள்ளுறுப்பு. இந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்குவதற்கு செரிமான மண்டலமும் மிக முக்கியமானது. அந்த செரிமான மண்டலத்திற்கு ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷன், அதாவது ஓய்வு கூட கிடையாது. நபிகள் நாயகம் எவ்வளவு பெரிய அறிவியல் சார்ந்த சிந்தனையாளர் என்பதை நினைத்து பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. வருடத்தில் 365 நாளும் ஒரே
முறைப்படி காலையில் 6 மணிக்கு எழுந்து பல் துளைக்கு விட்டு 8 மணிக்கு சாப்பிடுவது, பிறகு நண்பகல் 1 மணிக்கு சாப்பிடுவது, பிறகு இரவு 8 மணிக்கு சாப்பிடுவது என்பதை வழக்கமாக 365 நாளும் நாம் கடைபிடித்து வருகிறோம். ஒரு முறை கூட அதற்கு நாம் மாற்று ஏற்பாட்டை செய்வதில்லை. மாற்று ஏற்பாட்டை செய்கிற ஒரு முறையாக, மருத்துவ முறையாக, அறிவியல் முறையாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறாரோ என்று எண்ணக்கூடிய வகையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு சாப்பிடுவது, இரவு நேரத்தில் சாப்பிடுவது, பகல் முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது. இப்போ 8 மணிக்கு திறந்தோறும் காலையில் சாப்பிடும் போது இறைப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், என்சைம் சுரக்கும். 1 மணிக்கு சாப்பிட்டு பழகினால் இறைப்பை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும், என்சைம் சுரக்கும், உணவுக்கு வழி திறந்து வச்சிருக்கோம். அப்போ தான் நமக்கு 1 மணி ஆச்சு, அப்போ சீதான் நாம் சொல்கிறோம். இதை டியூன் பண்ணிடுறோம். இதை அப்படியே மாற்றி 30 நாள் நீ மாற்றும் போது, இல்லை இனிமேல் உனக்கு 8 மணிக்கு சாப்பாடு கிடையாது, காலையில் 4:30 மணிக்கு தான் சாப்பாடு, 8 மணிக்கு கிடையாது. அதை உணர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். நம்முடைய உறுப்பு உணர்வுகள், இறைப்பை 1 மணிக்கு சாப்பாடா கிடையாது, இரவு 8 மணிக்கு சாப்பாடா இல்லை, 6:30 மணிக்கு சாப்பிடுவோம், டைமை மாத்திரம். என்சைம் சுரப்பதற்கான நேரத்தையே டியூன் பண்றோம். இனிமே மாற்றி நீ சுரக்கணும், என்சைம் சுரக்கிற நேரத்தை மாற்றணும். அதன் மூலம் வழக்கமாக அது வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தை மாற்றி இன்னொரு நேரத்தில் செய்ய வைப்பதன் மூலம் கிடைக்கிற ஓய்வு செரிமான மண்டலத்திற்கு பயன்படுகிறது. இது அறிவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. எனவே இறையச்சத்தை உணர்வதற்காக இது கடைபிடிக்கப்படுகிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும், அறிவியல் பூர்வமாக உடல் இயக்கத்திற்கும் ஆயுள் நீள்வதற்கும் இந்த நோன்பிருத்தல் முறை பயன்படுகிறது என்பதை உணர முடிகிறது. இது என்னுடைய உணர்தல், என்னுடைய புரிதல். எனது அருமை தோழர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எதுவுமே அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறது என்பதுதான் இதற்குள்ள சிறப்பு. சகோதரத்துவம் சார்ந்ததாக இருக்கிறது என்பதுதான் இதில் உள்ள போற்றுதலுக்குரிய அம்சம். சமத்துவம் சார்ந்ததாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவிலே காலமாக ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்கள், சமத்துவம் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த மக்கள் இஸ்லாத்தை தேடி தழுவிக்கொண்டார்கள். இவர்கள் யாரும் அந்நியர்கள் அல்ல, இந்தியர்கள் தான். இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். ஆனால் மதத்தின் பெயரால் இங்கே வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு தூவப்படுகிறது. இதை நாம் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? ஒரு பெரியாரியவாதியால், அம்பேத்கரியவாதியால், மார்க்சியவாதியால் இந்த வெறுப்பு அரசியலை வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனும் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று முழங்குகிறார். இந்த 2 சொற்களும், இந்த 2 முழக்கங்களும் சகோதரத்துவத்தை முன்னிறுத்துகிற முழக்கங்கள். அந்த அடிப்படையில் தான் உங்களோடு நான் இந்த பண்பாட்டு தளத்தில் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லாமல் உங்களோடு நான் கைகோர்த்து நிற்கிறேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நாளைக்கு 3வது நாள் பல்லாவரத்திலே இஃப்தார் விருந்து வாய்ப்புள்ள தோழர்கள் பங்கேற்க வேண்டும். 7ஆம் தேதி கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலில் இஃப்தார் நோன்பு, வாய்ப்புள்ள தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முகமது ஷா இந்த நிகழ்ச்சிக்கு திராவிட முஸ்லிம் மறுவளர்ச்சி கழகத்தின் மாநில துணைத் தலைவர் அம்பத்தூர் முகமது ஷா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து எம்மை எல்லாம் வரவேற்று வாழ்த்தியதற்காக அவருக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க எல்லா பேரும் சொல்லிட்டேன் முதல்ல. முகமது அலி, லண்டன், சொல்லுங்க.